ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காளத்தைச் சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவர் 1820ஆம் ஆண்டு பிறந்தவர். 1891 வரை வாழ்ந்தவர். ராஜா ராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை சீர்திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். அப்போ இது முக்கியமானது, கூற்றுகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ராஜாராம் மோகன் ராய் உட்பட பல சீர்திருத்தவாதிகள் மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனை துணையாக இருக்கும்போது, ஆனால் வித்யாசாகர் மட்டும் இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். அடுத்தபடியாக விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமண சட்டத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை முன்வைத்தார். அவர் தனது கருத்துக்களுக்கு ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு நூல்களை வெளியிட்டார். அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாவார். இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார். இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர். பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. விதவைகள் மறுமண சட்டம் ஆண்டு 1856. இதில் முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்தபடியாக 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சாரும். அப்போ எவ்வளோ வயது நிர்ணயம் பண்ணாங்க அப்படின்னா 10 வயதை நிர்ணயம் பண்ணாங்க. அடுத்தபடியாக 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பின்பற்றி அறிவை பெற்றிருந்தனர்.